வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடேயினுடைய பீகார் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகள் செப்டம்பர் மாதம் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பகுதியில ஒரு 6 கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த 6 கேள்விகளும் மக்கள் அதற்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். பீகார் அப்படின்னு பார்த்தோம்னா தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் இருக்குது. ஜேடியு, சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி, ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, பிஜேபி அண்ட் குட்டி குட்டி கட்சிகள் அந்த அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் ஒரு 3 கம்யூனிஸ்டுகள் அண்ட் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவர் தனியா களம் காண்றாரு. ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஒவைசி அவரும் தனியா களம் காண்றாரு. ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களும் தனியா களம் காண்றாங்க. ஸோ களம் இப்படியா இருக்குது. யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது பீகார் மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. முதல் 6 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 6 கேள்விகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு முதல் கேள்வி, நீங்க இந்த 10,000 ரூபாய் என்டிஏ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 10,000 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய ஓட்டு அப்படின்றது மகா கட்பந்தனுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 34.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஓட்டு என்டிஏவுக்கு தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 34.8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முதல்ல மகா கட்பந்தனுக்குன்னு சொன்னவங்க ஏற்கனவே மகா கட்பந்தனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள். 2வது என்டிஏன்னு சொன்னவர்களும் அவர்களும் ஏற்கனவே என்டிஏவுக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ வாக்கு மாற்றம் அப்படின்றது இல்லை. அடுத்தது நாங்க ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு 11% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வேற கட்சிக்கு போட்டுட்டு இருந்தோம், இனிமே என்டிஏவுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5.8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் அப்படின்றது 5.8% வாக்காளர்களை, மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களை என்டிஏ பக்கம் திருப்பி இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அடுத்தது ஜன்ஸ்வராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் ஆளக்கூடிய கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறாரே, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கேள்விக்கு இது என்டிஏவினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு எதிர்வினை நெகட்டிவா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 49.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான தாக்கத்தையும் வாக்கு செலுத்துறதுல ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு 36% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 14.4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, தேஜஸ்வி யாதவ் அவரும் ராகுல் காந்தி மேற்கொண்ட ஓட் அதிகார் யாத்ரா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு ஆர்ஜேடியினுடைய கேடர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சொல்லிட்டு 43.8% மக்களும், தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 25.9% மக்களும், சீட் ஷேரிங்ல ஒரு சங்கடத்தை ஒரு இறுக்கமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 12.1% மக்களும், யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு தெரியாம இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களை தன் பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு 8.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9.4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், பிரதமரினுடைய தாயாரை விமர்சிக்கிற மாதிரி கேலி பண்ற மாதிரியான ஒரு ஏஐ வீடியோவை மகா கட்பந்தன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு எலெக்ஷன்ல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 49.8% மக்களும், எமோஷனலா என்டிஏவினுடைய ஒர்க்கர்ஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 22.5% மக்களும், இது எந்த பக்கம் வாக்களிக்கிறதுன்னு தெரியாம இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் இருக்கக்கூடிய வாக்காளர்களை என்டிஏ பக்கம் தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு 14.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், பிரசாந்த் கிஷோரினுடைய ரோல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஓட் கட்டரா அவருடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 56.3% மக்களும், ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தது அப்படின்னா ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு, கர்நாடகால குமாரசாமி இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிங் மேக்கரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 15.8% மக்களும், ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸா தான் அவருடையது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9.9% மக்களும், அவர் சிஎம் ஆயிடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 8.4% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், நீங்க யாருக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 56.3% மக்கள் சொல்லிட்டாங்க. அண்ட் இல்லைங்க
கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 26.7% மக்களும், தேர்தலுக்கு இன்னும் கடைசியில கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையா? அப்பதான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7.2% மக்களும், தேர்தல் அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5.5% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவர்கள் கேட்ட 12 கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும். கடைசி கேள்வியில 56.3% மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறமா அப்படின்றது 26.7% மக்களும், தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியா டுடே பிஹார் களம் சார்ந்து மக்களினுடைய மனநிலைய கருத்து கணிப்புகள் வழியா பிரதிபலிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.